திருவள்ளூரில் பெய்த பலத்த மழையில் இருசக்கர வாகனம் பறந்து போய் தொலைவில் விழுந்தது. இது தொடர்பான தகவல்களை திருவள்ளூர் செய்தியாளர் பார்த்தசாரதியிடம் கேட்கலாம். பார்த்தசாரதி, தற்பொழுது இந்த சம்பவம் எப்பொழுது நடைபெற்றது? இது குறித்த விவரங்கள் என்ன? அதாவது இன்று வழக்கமா காலையில அதிகப்படியான வெயில் மாவட்டம் முழுவதும் பரவலாக காணப்பட்டது. இந்த மழையானது சரியாக ஒரு 1:30 மணி அளவுல இந்த மழை பலத்த மழை ஆந்திர எல்லையை ஒட்டி இருக்கிற ஊத்துக்கோட்டை பகுதியில பெய்ய தொடங்கியது. பலத்த காற்று வீசியதால சாலையில சென்ற வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டது. அந்த வழியா ஆந்திராவை சேர்ந்த இளைஞர் ஒருவர் வேகமா சென்று கொண்டிருந்த போது திடீர்னு அடித்த பலத்த காற்றுல தூக்கி வீசப்பட்டு சாலையில அவருடைய இருசக்கர வாகனமும் அவரும் அப்படியே ஊர்ந்து கொண்டு போகக்கூடிய ஒரு காட்சியை நாம் பதிவு செய்திருந்தோம். மழை தொடர்ந்து அந்த பகுதியில இருந்த மக்களுக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கு. அதிகப்படியான வெயில்ல பாதிக்கப்பட்டிருந்தாங்க மக்கள். பார்த்தசாரதி, தற்பொழுது இளைஞருக்கு ஏதேனும் காயம் பட்டிருக்கிறதா? இது போன்ற சம்பவங்கள் ஏதேனும் திருவள்ளூர் மாவட்டத்தில் மேலும் நடந்திருக்கிறதா? மற்ற இடங்கள்ல பலத்த காற்று இருந்தது. இந்த விபத்துல சிறு காயமும் இன்றி, அதாவது தண்ணீர்ல அவர் அப்படியே அடிச்சுட்டு போனதுனால எந்த ஒரு சிறு காயமும் இன்றி அந்த இளைஞர் மீட்கப்பட்டது அங்கிருந்த மக்களால. அதே நேரத்துல மழை புலரம்பாக்கம், பூண்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலா காற்றோட மழை இன்னைக்கு பெய்யுது. இது மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்குதுன்னே சொல்லலாம். சரிங்களா? தற்பொழுது சாரல் மழைதான் அங்கு பெய்து கொண்டிருக்கிறதா, இல்லது பலத்த மழையினால் பல்வேறு மரங்கள் ஏதேனும் சேதம் ஏற்பட்டிருக்கிறதா? இது குறித்த விவரங்கள் ஏதேனும் இருக்கிறதா? சாரல் மழைன்னு சொல்ல முடியாது. ஒரு காற்றுடன் பெய்த ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல நீடித்த ஒரு சொல்லணும். இந்த மழையால இதமான ஒரு சூழல் ஏற்பட்டது. சாரல் மழை கிடையாது, ஒரு நல்ல பலத்த மழைன்னே சொல்லலாம். பரவலாகவே இது பூண்டி ஒட்டி உள்ள சுற்றி இருக்கிற ஒரு 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இந்த மழை பொழிவானது இருந்தது. மரங்கள் எதுவும் இதுல பாதிக்கப்படல. சரிங்களா? தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பார்த்தசாரதி.